ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் துவரம்பருப்பு முருங்கைக்கீரை வச்சு ஒரு மசியல் பண்ணியிருக்கோம். துவரம்பருப்பில் வந்துட்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் கல் உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், குட்டி வெங்காயம், சாம்பார் வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு ஒரே ஒரு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடணும், ஒன்றும் பாதிமா. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு, நம்ம அதை விசில்லாம் கொடுக்கக்கூடாது, சும்மா கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதில், அந்த ஆவிலே அது ஈஸியாக வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த கெட்டில் வச்சு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா தாளித்து அதில் கொட்டிட்டு மத்து வச்சு ஒரு கடைஞ்சால் போதும். அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்காக கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் இந்த பருப்பு வேக வச்சு இல்லையா, அதே ப்ரெஷர் பேனில் தான் மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா தவா வச்சு இந்த கருணக்கிழங்கெல்லாம் அதில் போட்டு தேவையான அளவுக்கு அது நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றி எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகி வரும். இது பார்க்கும்போது வஞ்சரம் ஃபிஷ் மாதிரி இருக்குது. முருங்கைக்கீரை நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்களும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செய்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.